அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற பர்சனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இல்லைனா அவங்க வந்து உங்களை பற்றி என்ன விஷயங்கள் ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க, இல்லை என்ன விஷயங்கள் உங்களை பற்றி நினச்சது உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான் பார்க்க போகிறோம், எதுவும் கெட்ட விஷயம் இல்லை. ஸோ ஆஃப்டர் அ காமிக் ரீடிங் வி நீட் சச் அ பிரேக், ரைட்? So I'm trying to balance work, life and passion. I will try to upload regularly, but in the konjam balancing miss adu, I will try to do it as soon as possible. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பழைய மாதிரியே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன், பட் நாட் நவ், சூன். இப்போ வந்து பைல் 1 பைல் 2க்கான ரீடிங்க்கு போகலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். வாவ், ஸ்பிரிட்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. டவர். நான் என்ன கேட்டேன், பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? சரி, பார்க்கலாம் என்ன தான் சொல்ல வரேன். உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் டவர், இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த். ஸோ பைல் 1 உங்களுக்கான கார்டு வந்து டவர். நான் வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ யூ கேன் சி, ஐ ஹோப், லெட் மீ சி தட். ஆக்சுவலாக இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நான் லைட்டை ரொம்ப டிம்மாக தான் வச்சுருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளரிங் இருக்காது, ஃப்ளாஷ் அடிக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைல் 2 ஸ்ட்ரென்த். ஸோ சூஸ் யுவர் பைல். டவர் வந்தனால நீங்கள் கெட்டதான் நினச்சிக்க வேண்டாம், இன்றைக்கி ஒன்லி ஹாப்பினஸ் தான். ஸோ டவர் ஏன் அப்படி வந்தது அப்படின்னா, இதுதான் உங்களோட மெயின் எனர்ஜி பைல் 1. ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறி போச்சு. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்தும் அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஆகாயத்தில் கோட்டை கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி போலியான வாழ்க்கை, என்னமோ போகிறேன் வரேன். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் என்றைக்கு வாழ்க்கையில் வந்தீங்களோ எல்லாம் தகடு பொடியாயிடுச்சு. அதாவது அவங்க நினச்சிட்டு இருந்த வாழ்க்கை வேறு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஐயோ இது என்ன வித்தியாசமாக இருக்கே, நான் நினச்ச வாழ்க்கை எங்கே அப்படின்னா சுத்தமாக இப்போது அவங்க வாழ்க்கை தரமட்டமாக ஆயிடுச்சு. திரும்ப உங்களோட புதுசாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்ததுக்கு முன்னாடி வந்ததுக்கு பின்னாடி லைக் கிபி மாதிரி அவங்க வாழ்க்கையில் 2 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இருக்க வாழ்க்கை. ஸோ அவங்களுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரியுதா அப்படின்னா நிச்சயம் தெரியுது, தெரியாமலாம் இல்லை. அதனால தான் வந்து உங்களோட அந்த ஒரு பவர், அந்த எனர்ஜி, ஏன்னா எதனால் அவங்க வாழ்க்கை தரமட்டமாச்சுங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ போகலை. பட் நீங்கள் வந்து அவங்க உலகத்தையே வந்து சுக்கலாக உடச்சிட்டிங்க. அவங்க கற்பனை வேறு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை இருக்க திசை வேறு. ஸோ பார்க்கலாம் என்ன விஷயங்கள் வந்து பைல் 1 பற்றி அவங்க பர்சன் ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க, எந்த விஷயங்கள் பற்றி அவங்க பர்சன் அவங்கள பற்றி உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. பைல் 1ஓட பர்சன், வாவ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ஒர்க் அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் கோ கெட்டர், அதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, முன் வச்ச காலை நான் பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிப்பீங்க. பட் வெறும் அடம் மட்டும் இல்லை, சாதிச்சு காட்டுவீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்கும். அதாவது காதலாக இருந்தாலும் சரி, ஒரு பேஷனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப மனசார செய்வீங்க. எதையுமே வந்து வெளி பார்வைக்காகவோ இல்லை அடுத்தவங்களுக்காகவோ செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வந்தாலும் அவ்வளோதான், காலி. அதுவுமே அவங்களுக்கு வந்து உங்கள் கோபமாக அவங்க ரசிக்கிறாங்க. பாட்டம் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டேக் ஓவர் வாட் யூ நோ லாங்கர் ஹேவ் அப்படின்னு இருக்குது. மேபி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட பேஷன், உங்களோட அந்த ஒரு டெடிக்கேஷன், அச்சீவ்மெண்ட்டு, நீங்கள் எப்படி வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அங்கே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என்ன நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அவங்களும் சொல்ல வராங்க. பட் இன் ஃபியூ கேசஸ் அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கம்யூனிகேஷனில் இல்லை. அவங்க அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அவங்க ரீடிங்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எ பாத் வித் மணி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டு ஃபைண்ட் இட். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிறத
நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணீங்க. நீங்கள் தவறான வழியில் போக மாட்டீங்க. அதே சமயம் வந்து காசுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாரித்து சந்தோஷமாக அதை அனுபவிப்பீங்க. நீங்கள் வந்து யாருக்கும் ஒரு துரோகம் பண்ண மாட்டீங்க பணத்துக்காக, இல்லை பணத்துக்காக ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணணுன்னாலும் பண்ண மாட்டீங்க. யூ ஏர்ன் இட். அதுதான் அவங்க உங்களை பற்றி அவங்க அட்மையர் பண்ணுறதும் டங்கு ஸ்லிப் ஆகுது. ஸோ அதுதான் உங்களை பற்றி அவங்க உயர்வாக நினைக்கிறதுக்கு ஒரு மூல காரணம், மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். வேறு யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக, பணத்துக்காக, பதவிக்காக, இல்லை லஸ்ட்டுக்காக ஏதோ ஒரு இடத்துல சறுக்கிடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் லைக் தட். உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையே வந்து இந்த வாழ்க்கை இருக்கிற நேரம் எல்லாமே இருக்கலாம்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் அ ஃபேர் உமன். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்திலும், ஒரு விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி உங்களோட பேஷன், உங்களோட லவ், இதெல்லாம் வந்து ஸோ பியோர். நீங்கள் ரொம்ப பியோர் சோல். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் இப்போ கண்டிப்பாக அவங்க உங்களோட இல்லை. மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம். மேபி ஏன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக கூட இருக்கலாம். பட் உங்களை பற்றி அவங்க தப்பாக நினைக்க சான்ஸே கிடையாது. யூ ஆர் லைக் இந்த பெடஸ்டல். ஒரு பெரிய அரியணையை ரொம்ப ஹைட்டாக ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துல உங்களை தவிர யாரும் கிட்ட கூட வர முடியாது. அந்த மாதிரி ஒரு உயரத்தில் உங்களை வச்சுருக்காங்க. கெட்டிங் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தோடையும் கலந்து பழகுவீங்க. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா யார் கூடயாவது பழகுறீங்க அப்படின்னா கூட யூ ஜஸ்ட் டவுன் டு அர்த். டாக் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் எல்லாத்தோடையும் அதான். ஆனால் கோவம் வந்தால் குலைச்சி விட்ருவீங்க, கடிச்சு விட்ருவீங்க. ஆனால் பழகுனீங்க அப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகுவீங்க. யார்கிட்டையும் போலியாக பழக மாட்டீங்க, போலியாக சிரிக்க மாட்டீங்க, போலியாக வார்த்தைகள் பேச மாட்டீங்க. ஸோ யூ ஆர் சச் அ ஜென்யூன் பர்சன். அது வந்து உங்களை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, பார்ப்போம் வேறு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ப்ளீஸ் பைல் 1 கிட்ட அவங்க பர்சனுக்கு பிடிச்ச விஷயம் ஃப்யூச்சரில். அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இவ்வளோலாம் புகழ்ந்ததுக்கு காரணம் பிட்டு இருக்குது. இதுதான் முன்னாடியே பிட்டு போட்டாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களோட ஸ்டார். இப்படி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஷன், இந்த ஃபயர், இந்த ஹார்ட் ஒர்க், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை பார்க்குறது, அந்த மாதிரி தான். நீங்கள் ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு வேணும், எது வேணுமோ ஜஸ்ட் இப்படி கயிறு தூக்கி போடுவீங்க. அது கீழே வர வரைக்கும் விட மாட்டீங்க, இழுத்துகிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் அந்த நட்சத்திரமே பார்த்து சரி இப்போ ரொம்ப நாளாக இழுக்கிறா, நம்ம போயிடலாம் அப்படின்னு இறங்கி வந்துடும். ஸோ அந்த மாதிரி கடவுளுக்கே வந்து கருணை வந்துடும். அந்தளவுக்கு யூ டூ ஒர்க். அதே சமயம் வந்து தே வாண்ட் டு மேரி யூ. உங்களை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப உயர்வாக அவங்கள பற்றி நினச்சிட்ருக்காங்க. தே லவ் யூ ஃபார் ஷியோர். உங்களை ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக அடம் பிடிச்சி அழுது பண்ணும். சில குழந்தைங்க வந்து அதையே யோசிச்சுட்டு அதே நம்ம எதாவது சொன்னால் அழகாக கேட்கும். நீ இதை பண்ண நான் தரேன் அப்படின்னு சொன்னால் அதை அழகாக செஞ்சுட்டு வந்து கேட்கும். அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் உங்களை ட்ரீட் பண்ணாங்க. நீ அதை பண்ண நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னா நீங்கள் அழகாக கொடுக்கணும்னு ஓடி போய் அதை பண்ணிட்டு வந்துடுவீங்க. சச் அ ஸ்வீட் எனர்ஜி. அதே இந்த மாஸ்குலின் உங்களை பார்க்குறாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. யூர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதுதான் அவங்களும் சொல்ல விரும்புகிறாங்க. தட்ஸ் வை ஐம் பிக்கிங் வெரி லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. நீங்கள் இப்போ கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கீங்க. ஆனால் இந்த எனர்ஜி வெளியில் வரல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த இம்பேலன்ஸ் போயிடும். சில சமயம் நீங்கள் தடுமாறுவீங்க அப்படின்னு அவங்களே பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து அதுக்காக நீங்கள் விட்டுட மாட்டீங்க. சில சமயம் உங்களுக்கு நிறையா ரோல் பண்ணுவீங்க. அட் அ டைமில் நிறையா விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. லைக் ஐ எம் டூயிங் நவ். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு பேலன்ஸ் எவ்ரி திங். பட் எவ்ரி திங் இஸ் அப் இன் த ஏர் அட் ப்ரெசன்ட். ஸோ எல்லாமே ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கு. ஐ நீட் டு பிக் ஆல் தோஸ் பால்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் எனிதிங். ஸோ அந்த மாதிரி தான் உங்களையும் அவங்க பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதே சமயம் சில சமயம் நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதும் அவங்க பார்க்குறாங்க. பட் அந்த இம்பேலன்ஸோட காரணம் வந்து நீங்கள் இங்கே விடலை. நீங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு போட்டு இது நேரம் ஆகும் அப்படின்னா இதுக்காக காத்துட்ருக்கல. இந்த கையில் ஒரு நட்சத்திரத்தை போட்டு அதே நூலை எடுத்து இன்னொரு நட்சத்திரத்துக்கும் போட்டுட்டு எது வருதோ அதை இழுத்துட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல். சம்டைம்ஸ் பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஆப்வியஸ், வி ஆர் ஹியூமன். அதுதான் அவங்க உங்களை ரொம்ப உயர்வாக பார்க்குறாங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ளே இருக்க பேஷன், இட்ஸ் லவ், த லவ், அன்கண்டிஷனல் லவ், அது வந்து உங்களை எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ டோன்ட் வரி. மேபி இப்போ இந்த மாஸ்குலின் உங்களுக்கு இது மூலம் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை கொஞ்சம்
தவிடுபொடியாக தான் இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த மாஸ்குலின் வாழ்க்கையில் ஏதாவது இப்போ கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு புது இன்ஃபர்மேஷன் இல்லைனா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு தேடுங்க. நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேலன்ஸ்ட், கிங் ஆஃப் கப்ஸ். உங்கள் மேலே வச்சுருக்குது அன்கண்டிஷனல் லவ். தே ஆர் கோயிங் டு ஷவர் லவ். இட்ஸ் லைக் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களை குளிப்பாட்டலாம் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க காதல் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வச்சுருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ரொம்ப பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் புரிய வச்சுருவாங்க. ஸோ பார்ப்போம் வேறு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 1ஓட பர்சன் பைல் 1க்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? தே ஆர் இன் பெயின். உங்ககிட்ட காதலை சொல்ல முடியலன்னா உங்களுக்கு வலி நிறையா இருக்குது. தட்ஸ் வாட் தே வாண்ட் டு சே. உங்களை பற்றி ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகி இருக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் லைக் ப்ளீடிங். தேர் ஹார்ட் இஸ் ப்ளீடிங். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இதயத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் அதை வந்து ஒரே நிமிஷத்தில் ஹீல் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. 100%. யூ கேன் ஹீல் தெம். அது அவங்களுக்கு தெரியும். தே நோ இட். பட் நீங்கள் இப்போ கொஞ்சம் பாராமுகமாக இருக்கீங்களோ? 7 of Wands. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கரியர். நீங்கள் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இப்போ கரியரில் போட்டுட்ருக்கீங்க. இல்லைனா யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யூ. ஏன்னா உங்கள் தலை வேறு பக்கம் திரும்பியிருக்கு. ஸோ மேபி அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நான் சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் தலை வேறு பக்கம் திரும்பிகிட்ருக்கு. அதனால் அவங்க மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களோட ஹீல், யூ ஆர் ஃபில்லிங் யுவர் கப். அது வந்து சில சமயம் ரொம்ப அவசியம். மேபி பாஸ்ட்டில் என்ன நடந்தது நம்ம அங்கே போக போகிறதில்ல இந்த ரீடிங்கில். பட் நீங்கள் வேறு பக்கம் தலையை திருப்பிட்டுருக்கிறது இந்த மாஸ்குலினுக்கு வந்து ரொம்ப வலி நிறைந்த விஷயமா இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த வலி எவ்வளோவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து அவங்களோட ஹார்ட்டை கொடுத்தா யூ ஜஸ்ட் லைக் தட் ஹீல் தட் ஹார்ட். நீங்கள் ரொம்ப ரொம்ப மேஜிக்கல். நீங்கள் இருக்க எனர்ஜியில் இருந்தால் போதும். தட்ஸ் வாட் தே வாண்ட். பார்ப்போம் என்ன சொல்ல விரும்புகிறாங்க வேறு ஏதாவது. Why this 3 of Swords, spirits, please? என்ன வழி அவங்க வாழ்க்கையில்? 9 of Cups and Son of Wands. Wow. அவங்களோட பாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவிலி பேர்டன்டாக இருக்குது. அவங்கள வந்து பாஸ்ட்டில் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அடுக்கடுக்கான பாரத்தை சுமக்கிறாங்க. பெரிய பாரமாக இருக்குது அவங்களோட பாஸ்ட்டே அவங்களுக்கு இப்போ பாரமாக இருக்குது. அதை சுமக்க முடியல. ஏன்னா இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியும்போது அவங்கள பற்றி அவங்களுக்கே கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கசப்பாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஹெவிலி பேர்டன்டாக இருக்குது. இட்ஸ் லைக் பேர்டனிங் தம். ரொம்ப வந்து அழுத்துது. அந்த வலி, அந்த பாரம் வந்து அவங்களுக்கு சுமை வந்து தூக்க முடியாத அளவுக்கு சுமையாக இருக்குது. அதனால தான் அவங்க ஹார்ட் வந்து ப்ளீட் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு பண்ண விஷயம் இல்லை லாஸ்ட்டில், டு பி ஃப்ரேங்க், அவங்க பாஸ்ட்டில் பிளேயராக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் இருந்திருக்கலாம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்திருக்கலாம். இட்ஸ் லைக் எல்லோரும் என்னை தேடி வருவாங்க, ஐ எம் அ சூப்பர் ஹீரோ, இல்லைனா லைக் நான் பெரிய ஆள், ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் என்கிட்ட வருவாங்க அப்படின்னு மேபி உங்களோட அருமை புரியாமல் இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில். அதை நினச்சி அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து கடவுள் அனுப்பிச்ச கிஃப்ட். உங்ககிட்ட அவங்க இதயத்தை கொடுத்துருந்தா அழகாக அதை வந்து முழுமையாக்கி கொடுத்துருப்பீங்க. மேபி அவங்களுக்கு பாஸ்டில் சின்ன குழந்த சைல்டுஹுட் ஊன்ஸ் இருக்கலாம், இல்லைனா நிறையா வந்து பெயின் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்கலாம். அவங்களோட சின்ன வயசு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான சாதாரண வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு மேபி. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா, இல்லைனா உங்ககிட்ட வந்து உண்மையாக ஓப்பனாக அந்த இதயத்தை உங்களை நம்பி கொடுத்துருந்தா, அந்த இதயத்தை நீங்கள் வந்து முழுசாக்கி கொடுத்துருப்பீங்க. இப்போது அவங்க அதை உணர்றாங்க. ஆனால் நீங்கள் வந்தபோது அவங்க இட்ஸ் லைக் அவங்க எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது யார்கிட்டையும். இட்ஸ் லைக் பிளேயர் எனர்ஜி. இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் ஒன் நைட் ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் அவங்களுக்கு எப்போவுமே யாரை பார்த்தாலும். பட் யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அதனால தான் நீங்கள் வர வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையே வந்து வெறும் விளையாட்டு, பார்ட்டி, போகிற இடத்துல லாட்ஸ் ஆஃப் பீப்புள், லாட்ஸ் ஆஃப் ஃபெமினின் எனர்ஜி. இட்ஸ் லைக் ஸ்லீப்பிங் அரவுண்ட்.
ஆனால் இது எல்லாமே உங்களை பார்க்குற வரைக்கும் தான், நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வர வரைக்கும் தான். நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த போலி சந்தோஷங்கள், அந்த ஃபேக் சிரிப்பு, பணத்துக்காக வர்றது, பணத்துக்காக கூட இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. உண்மையான அன்பு என்ன? ஓ, பணத்துக்காக வராங்களா? சப்போஸ் பணம் இல்லைன்னா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது உங்களோட காதல் வந்து இன்னும் இன்னும் விஸ்வரூபமாக எடுத்து அவங்கள என்ன சொல்லுது, இட்ஸ் லைக் அவங்களால பழைய மாதிரி இருக்க முடியல, அதே சமயம் வந்து பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வர முடியல. மேபி அதனால் அந்த கன்ஃபியூஷனில் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது தலையை திருப்பிட்டீங்க, நீங்கள் போக மாட்டீங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ தலையை திருப்புனது அவங்களால இப்போ எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ பழசெல்லாம் வந்து இப்போ யாராவது அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக வரனா கூட நோ 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 தேங்க்யூ ஸோ மச், போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா தே ஆர் லாங்கிங் ஃபார் யுவர் லவ். உங்கள் காதல் அவங்களுக்கு வேணும், பிகாஸ் யூ ஆர் த ஹீலர். பட் இதுதான் அவங்க உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. பட் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உங்கள் தலை திரும்பி இருக்கு, யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஓன் லைஃப். அது நல்லா தெரியுதுங்க. உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருக்காங்க. தே லவ் யூ. இட்ஸ் லைக் அவங்க வந்து உங்களை தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தேவதையை மாதிரி தான் பார்க்குறாங்க. தப்பு பண்ணிட்டேன், பண்ணியிருந்துருக்கக்கூடாது, பட் வாட் டு டூ, ஐ டிட் இட். அப்படி தான் இருக்குது. அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. பட் லெட்ஸ் see வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதோட அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் ரீடிங்கில் அதை பற்றி போடுறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இந்த காதல் வந்து ஒன்று சேருமா அப்படின்னு பார்க்கலாம். பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இந்த ரீடிங், இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த தைரியம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தைரியங்கிறத விட நேர்மையான விஷயங்கள் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அலாதி தைரியம், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் எங்கேயோ இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. லைக் பூஸ்ட். ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும் அப்படின்னா யூ கெட் லாட் ஆஃப் எனர்ஜி. அது ஏன் எங்கேருந்து கொண்டு வருவீங்க? மேபி கடவுள்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த வரமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் நீங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருப்பீங்க. இட்ஸ் லைக் அவங்க பண்ண சரி, அவங்க பண்ண தப்பு, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நல்லது பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, அதை நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க. அதே சமயம் சரினா சரி, தப்புனா தப்பு. நீங்கள் அங்கே வளைஞ்சு கொடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட மோத முடியாத அந்த விஷயத்தில் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். அந்த விஷயம்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. மேபி உங்கள் கிட்டேருந்து அதை அவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா அந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. யூ டூ த ரைட் திங். உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் டூ மச் கன்சர்ன் வித் செக்ஷுவல் மேட்டர்ஸ். தே ஆர் ஸோ அட்ராக்டட். நான் இதை எதிர்பார்க்கல, எக்ஸ்கியூஸ் மீ. celebration, they want to marry you, maybe they want to go out, celebration, fun, enjoyment, they want to have physical relationship with you. அவங்க வந்து they are craving. அதனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது இது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ். யூஆர் லைக்ஸ் அட்ராக்டிவ் இந்த சென்ஸ் எப்படின்னா, மேபி நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், ரொம்ப அழகாக இருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு கண்ணு உங்கள் மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது அவங்களுக்கு. தே வாண்ட் டு செலிப்ரேட். ஆனால் உங்களை வந்து எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஐயோ எல்லோரும் இவளையே பார்ப்பானுங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு கன்சர்ன் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு யூ ஹாவ் லாட் ஆஃப் சூட்டர்ஸ். நிறைய பேர் உங்கள் மேலே கண்ணு வச்சிட்ருக்காங்க. அது கைண்ட் ஆஃப் இவங்களுக்கு பொறாமையாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு ரகசியமான ஒரு பெருமை இருக்குது இவங்களுக்கு. குட் லக். இந்த பர்சன் வந்து உங்களை தான் அவங்களோட குட் லக், லக்கி சாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், லைக் மைடாஸ் டச். இல்லைனா உங்களை பார்த்துட்டு போனால் சில விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும், இல்லைனா உங்களை நினச்சிட்டு போனால் அந்த விஷயம் வந்து சரியாக நடக்கும். இட்ஸ் லைக் லக்கி சாம். லைக் நம்ம கடவுளை பார்த்துட்டு போகிற மாதிரி, நான் அந்தளவுக்கு உங்களை கொண்டு போகல மேலே. இட்ஸ் லைக் அந்த மாதிரி நம்ம சிலர் நினச்சிப்போம், போகும்போது பிள்ளையாரை பார்த்துட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி அவங்களுக்கு
அவங்களோட காதலான உங்கள பார்த்துட்டு போனா எல்லாமே நல்லதா நடக்கும். இட்ஸ் லைக் யூ ஆர் த லக்கி சார்ம். யூ ஆர் த லைக் ப்ரொடெக்டர். அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குது அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, இல்லனா சில விஷயங்கள் சரியா இன்னைக்கு நடக்காது அப்படின்னு ஒரு மாரி டென்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னா, உங்கள நெனச்சா ஒரு மாரி சூதிங் எனர்ஜி இருக்கும். இல்ல உங்கள நெனச்சா இல்ல நமக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட போவாங்க. அது நிச்சயமாவே நல்லதா தான் முடியுது. இது வந்து அவங்க நெறைய தடவ பார்த்துருக்காங்க. தே ஆர் லைக் யூ ஆர் த லக்கி சார்ம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவங்க சொன்னதில்ல. இதுதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க. சொல்ல விரும்புறாங்களா? சொல்ல நெனச்சு சொல்லாம விட்டாங்களா தெரியாது. ப்ளீஸ் பெரிஸ். பைல் 2 பெர்சன் பைல் 2 பத்தி என்ன உயர்வா நெனச்சிட்டு இருக்காங்க? நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையா இருப்பீங்க. நீங்க ரொம்ப உங்க ஏஜ் பத்தி கன்சர்ன் இல்ல. கொஞ்சம் அடிக்கடி கோச்சுக்குவீங்க. செல்லமா கோச்சுக்குவீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல ரொம்ப என்ன சொல்றது? யூ லுக் பியூட்டிஃபுல். உங்களோட ஹேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு மாதிரி உங்க ஹேர் கலஞ்சிருந்தா அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் ஃப்ரீ ஹேர் இல்லன்னா வந்து நீங்க வந்து சும்மா லைட்டா ஏதாவது கிளிப் மாரி போட்டு அது ஹேர் வேவியா இருந்து இல்லன்னா உங்க தலை கலஞ்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் சின்ன குழந்தை மாதிரி இருப்பீங்க. அந்த மாரி பார்க்கும்போது இட்ஸ் லைக் பப்ளி கன்னத்த பிடிச்சு கிள்ளலாம். அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. சில சேட்டைங்கலாம் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாக்க கடிக்கிறது, இல்ல வாய குவிக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்படி பண்ணீங்கன்னா, இட்ஸ் லைக் அவ்வளோதான் முடிஞ்சுது அவங்க கதை. இட்ஸ் லைக் தே ஆர் டன். ரொமான்ஸ் செலிப்ரேஷன் பார்ட்டி. உங்களோட வாழ்க்கைய அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். நீங்க வாழ்க்கையவே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாரி தான் பார்ப்பீங்க. உங்க கூட எங்கேயாவது வக்கேஷன் போகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளா பிளான். அது அவங்க ரொம்ப நாளா சொல்லாம இருக்காங்க உங்ககிட்ட ரகசியமா. பட் இன்னும் இன்டெசிசிவ் எனர்ஜில தான் இருக்காங்க. மேபி யூ ஆர் இட்ஸ் லைக் நாட் பார்ட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணுற பர்சன் கிடையாது. உங்கள் கூட வாழ்க்கையே அவங்களுக்கு பார்ட்டி மாதிரி தான் டெய்லி ஒரு ஒரு நிமிஷமும். இட்ஸ் லைக் ஃபன். ஒரு குழந்தைய விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் நீங்கள் சுற்றி இருந்தால் உங்களை வேடிக்கை பார்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இட்ஸ் லைக் உங்கள் கூட இருக்கிறதே செலிப்ரேஷன் மாதிரி தான். ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு நாளும் வந்து ரொம்ப வித்தியாசமாக அவங்களுக்கு போகும். மேபி உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெய்லி லைஃப் ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ எந்திரிக்கிறது, ஒர்க்கு, இல்லைனா ஃபேமிலி, இல்லை ஸ்கூலில் இருக்க வாய்ப்பில்லை, காலேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப முண்டேனா போயிட்டு இருந்தது. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒன்று கலகலன்னு கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பீங்க. தி லவ் தட் எனர்ஜி. உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தைய பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவளை எப்படா நம்ம வளர்த்த போகிறோம் அப்படின்லாம் பல தடவை அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ வந்து மெச்சூர்டாக இருக்குன்னு பார்த்தா வயசாச்சே தவிர இட்ஸ் லைக் நீங்கள் என்ன ஏஜில் இருந்தாலும் சரி அந்த லெவலுக்கான மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது என்ன குழந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருக்குன்னு கூட சில சமயம் அவங்க நினச்சிக்கலாம். இதெல்லாம் அவங்க வந்து உங்ககிட்ட கோவிச்சிக்கிற மாதிரியே சொன்னாலும் தே ரியலி லவ் தட் எனர்ஜி. அது அவங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ரியலி தே அட்மையர் தீஸ் திங்ஸ். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 2 பர்சன் பிளாக்கேஜ். என்னத்தை பிளாக் பண்ணுறாங்க? they want to propose. ஆனால் இது பிளாக் எனர்ஜியில் வருது. மேபி நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். they want to propose. மேபி உங்களுக்கு சீக்ரெட்டாக இருக்கலாம். இல்லைனா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ண நினச்சிருக்கலாம். ஆனால் வந்து சில பல காரணங்களால் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்களால. அதுதான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது ரீசெண்டாக அவங்க உங்களுக்கு காதலை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. தே வாண்ட் டு ஷோ. மேபி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். தே வாண்ட் டு செலிப்ரேட். மேபி தே வாண்டட் டு செலிப்ரேட் இன் த பாஸ்ட். பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஏதோ ஒரு தடையினால அவங்களால உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல முடியல. தே ஆர் ரெடி வித் அ லெட்டர். இல்லைனா வந்து தே ட்ரெஸ்ட் அப். தே ஆர் ரெடி. கிளம்பும்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்து அவங்கள தடுத்துருச்சு. அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் எப்போவுமே இந்த காதலோடு தான் இருக்கீங்க அப்படின்னு. அந்த காதல் அந்த ரெட் த்ரெட் அவங்களோட எப்போவுமே இணைச்சிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் நாட் அலோன். அவங்கக்கிட்ட வந்து காதலை சொன்னாங்க சொல்லலை அது செகண்டரி. தே லவ் யூ அண்ட் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட எனர்ஜி உங்களோட காதலை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. தூரமாக இருந்தாலும் சரி பக்கமாக இருந்தாலும் சரி தே கேன் ஃபீல் யுவர் லவ்.
பட் இது வந்து இப்போதைக்கு பிளாக் எனர்ஜியில் தான் இருக்குது. ஆனால் they really admire you. ஸ்னீக்கி எனர்ஜி. திருட்டுத்தனமாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. ஓ மை காட். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ பண்ண திருட்டுத்தனத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். ஓ 2 விஷயம். அவங்க வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் அவங்களால வர முடியல. ஏன்னா மேபி திருட்டுத்தனமாக வரணும், அது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சி அவங்க வராமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க பண்ண திருட்டுத்தனத்தை ஏதோ ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. 2 விஷயம். அதனால தான் அவங்க வரல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி நீங்கள் வந்தால் கொஷின்ஸ் கேட்பீங்க, அவங்கக்கிட்ட அதுக்கான விடை இல்லை இன்னும், அதனால் அவங்க நிறுத்தியிருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ், தே வாண்ட் டு ஹைட் சம்திங் ஃப்ரம் யூ. பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு somehow. எப்படியோ ஒன்று தெரிஞ்சிருச்சு. எஸ் 2 of cups. அது ஒரு விஷயம். இல்லைனா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இது வந்து டெஸ்டின்ட் கனெக்ஷன். அது என்றைக்கு இருந்தாலும் எந்த பக்கம் போனாலும் இந்த காதல் ஒன்று சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அவங்க உங்க நேசிக்கிறாங்க, தேர் லவ் இஸ் ஜென்யூன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ பெருசாக ஒன்றும் அவங்க அலட்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்ஸ் எதாவது பாஸ்ட் இருந்தாலும் தே ஹாவ் ஹோப் தட் தே கேன் ஹேண்டில் இட். உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ தே ஆர் ப்ரிப்பேரிங் தெம் செல்ஃப். அதுக்காக அவங்கள தயார்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எமோஷனலாக பேலன்ஸ். ஏன்னா இப்போது அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. டெவில் எனர்ஜி. ஸோ சம் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் பாஸ்டில் தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், சீக்ரெட்ஸ். 4 of cups. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி திருட்டுத்தனமாக வந்தா, இல்லைனா யாருக்கும் தெரியாமல் வந்தா, இந்த காதலை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினச்சதுனால நிறுத்திட்டாங்க. ஸோ சீக்ரெட்டாக நீங்கள் எதையும் பண்ண விரும்பலை. யூ வாண்ட் பப்ளிக் ரெக்கக்னேஷனுக்காக நீங்கள் கவலைப்படுற ஆள் மாதிரி எனக்கு தெரியல. பட் ரொம்ப நாள் திருட்டுத்தனமாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ், ரைட்? சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். டோன்ட் ஜட்ஜ் எனிதிங். நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க பயப்பட்டுட்டு வராமல் இருக்குது. உங்களை பற்றின இல்லை, இந்த கனெக்ஷனை பற்றின ஏதோ ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு புரிதல் இப்போ வந்திருக்கு அவங்களுக்கு. சீக்ரெட்ஸ், அகெயின் சீக்ரெட்ஸ். சரி, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். Eight of Swords. ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். அவங்க வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தாங்க. தே வாண்ட் டு ப்ரப்போஸ், தே வாண்ட் டு செலப்ரேட். உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் பார்ட்டிக்கு அப்படிங்கிறது அவங்களோட பிளான். பட் இந்த கன்சர்ன் வந்து இது வந்து இது வந்து உங்களை அட்மைட் பண்ணுறது, இது வந்து திரும்ப குழப்பிக்க வேண்டாம். இது வந்து சும்மா கிளாரிஃபிகேஷன். ஆனால் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க காமிக்கோட தி ஸ்லெப்ட் வித் காமிக் ஃபார் ஷுர். அதில் வந்து சந்தேகமே வேண்டாம். தே வேர் அ பிளேயர். ஆனால் இப்போ இல்லை, இந்த ப்ரெசன்ட் எனர்ஜியில் இல்லை. தே வேர் அ பிளேயர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவசரத்தில் இல்லைனா ஒரு ஹேஸ்டி டெசிஷன் என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா, உண்மையான எம்ப்ரஸ் நீங்கள். யூ ஆர் த குயின் ஆஃப் வான்ஸ், சார்மிங், அட்ராக்டிவ். அதே சமயம் வந்து கோ கெட்டர், இந்த மாதிரி லக்கி சார்ம், ஒரு சைல்டிஷ் எனர்ஜி, காட் சைல்டு, டிவைன் சைல்டு, அந்த மாதிரி ஒரு எர்த் ஏஞ்சல். ஆனால் இந்த எனர்ஜிக்கு பதிலாக தே வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட் வித் காமிக், த எம்ப்ரஸ், ரிவர்சல் எனர்ஜி. அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, காமிக் எனர்ஜி தான் அவங்கள காப்பாற்ற போகிறாங்க. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் ஹேஸ்ட் டெசிஷன், சீக்ரெட். அவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக. இல்லைனா வந்து ஐம் நாட் கோயிங் வை தே டிட் தட், ஏன் அதை பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அதனால தான் இங்கே டூ மச் கன்சர்ன் வித் செக்ஷுவல் மேட்டர்ஸ்.
ஸோ மேபி தே ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன், செக்ஷுவல் அடிக்ஷன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சி அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அந்த காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து, இல்லைனா வந்து சம் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. தே தாட் தே பேக் ஸ்டாப் யூ. அது வந்து உங்களுக்கு வலியை உண்டாக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு லூஸ்தனமான இன்டென்ஷனில், ஐ டோன்ட் நோ வாட் த ஐடியாஸ். ஸோ டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ், காசுக்காக தே தாட் அவங்க வந்து உங்களோட பணத்தில் வசதியில் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிருக்கலாம், இல்லைனா அவங்க மூலம் இவங்களுக்கு இந்த பர்சனுக்கு நிறைய காசு வரும்னு நினச்சிருக்கலாம். கேல்குலேட்டிவ் மைண்ட். ஸோ தே வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட் வித் காமிக். இல்லைனா வந்து உங்களுக்கு தெரியாமல் இந்த சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் காசுக்காக ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி ஃபார் மணி. ஆனால் ரீசெண்டாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, 2 ரகசியம் வெளியில் வந்திருக்கு. ஒன்று, இந்த மாஸ்குலினோட திருட்டுத்தனம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. யூ ஃபிகர் தட் அவுட் சீக்ரெட்ஸ். அதனால் இப்போது நீங்கள் யூ லெஃப்ட் இட் இம்மிடியட்லி, யூ வாக்ட் அவே. என்றைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் முதுகுக்கு பின்னாடி நடந்தது நீங்கள் நினச்சிங்களோ, அன்றைக்கே நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன் விட்டு வெளில போயிட்டீங்க. ஸோ அந்த ரகசியம் வந்து மேபி உங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண வரல. தே ஆக்சுவலி அபவுட் டு ப்ரப்போஸ். ஏன்னா வந்து இதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினச்சிருந்துருக்கலாம். பட் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங். இவங்க திருட்டுத்தனமாக இருட்டில் பண்ண ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வரும்னு அவங்க நினைக்கல. பட் வந்துருச்சு. யூ வாக்ட் அவே. வாட் வில் பி த ஃபியூச்சர் ஸ்பிரிட்ஸ்? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், அனௌன்ஸ்மெண்ட், என் த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது. மேபி அவங்களுக்கு பேசுறதுக்கும் பயம். ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ். தே ஆர் ஸ்டக். உங்ககிட்ட இப்போ எப்படி வருதுன்னு தெரில, ஐ டோன்ட் நோ அப்படின்றாங்க. இன்டெசிஷன், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டெசிஷன். மேபி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை, திஸ் இஸ் நாட் அ ராங் டெசிஷன். நீங்கள் நினச்சது கரெக்ட். யுவர் இன்ட்யூஷன் இஸ் ரைட் 100%. ஆனால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சரி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. தே ஆர் கன்ஃபியூஸ்ட் நவ். அவங்க சொல்கிறாங்க இப்போது அவங்க அந்த மாதிரி எனர்ஜி இல்லை அப்படிங்கிறாங்க. தே ஆர் நாட் த பிளேயர் எனிமோர். ஷிட், he was a player but not now. ஏன் அவங்க பிளேயராக இல்லை இப்போது அப்படின்னா, அந்த பேஷன், அந்த த லவ், அந்த ஜாய், அந்த இன்டிமசி இட்ஸ் நாட் தேர். அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. பட் இட் இஸ் டூ லேட். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை நோக்கி வாக்கவே பண்ணிட்டீங்க. they want to love you. they want to marry you first of all. மேபி நீங்கள் ஒரு புது கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. a new love is entering your life. இல்லைனா அவங்க they want another chance with you. they are heartbroken. அவங்களே குழி வெட்டி அவங்களே அதில் படுத்துட்டு now they are feeling they are heartbroken. இது நடந்தது ஜான்வரியில். they are frozen. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எங்கேயுமே நகரல. நீங்கள் நடந்து போன அந்த செகண்ட் அவங்க வாழ்க்கை நின்று போயிடுச்சு. இது நடந்தது ஜான்வரியில். நீங்கள் இதை கண்டுபிடிச்சது ஜான்வரியில். நீங்கள் வாக்கவே பண்ணது ஜான்வரியில். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இப்போது நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம், நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கப்புறம், உங்கள் எனர்ஜியெல்லாம் போனதுக்கப்புறம் they are feeling stuck. now this masculine is realizing your value. இதுக்கு மேலே நான் இந்த ரீடிங்கை பண்ண விரும்பலை. இது வந்து உங்களோட பியூர் பர்சனல் டெசிஷன். ஸோ லெட் மீ ஆஸ்க் ஸ்பிரிட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாஸ்குலினை ட்ரஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன். இது அதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், இது வேண்டாம். ஓகே, இது வேண்டான்ட்டாங்க. நோ, ஸ்பிரிட்ஸ் என்ன திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ், இந்த மாஸ்குலினை ஃப்யூச்சரில் நம்பலாமா? வெதர் ஹீ இஸ் ட்ரஸ்ட் டாட்டர் ஆஃப் வான்ஸ் பிளாக்ட். இந்த மாஸ்குலினோட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அவங்களோட இட்ஸ் லைக் செடக்ஷன்.
இது வந்து இன்னும் கேவலமான எக்ஸ்ப்ளனேஷன். என்னென்னா, அவள் வலை விரிச்சா, நான் வந்து வலையில் விழுந்துட்டேன். இது வந்து இன்னும் கேவலமாக இருக்குது எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. உனக்கு எங்கடா போச்சு அறிவு அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா என்ன பதில் வரும்னு எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ if he is okay with that, then what is the point in loving and marrying you? No point, right? அவங்க வந்து ரொம்ப குழம்பிட்டாங்களாம். அவங்களோட அறிவை வந்து மழுங்க வச்சுட்டாங்களாம். ஒரு காமிக் எனர்ஜி அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட விளக்கம். அப்போ காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு தட்டில் போட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பதில் இல்லை. அது யாராவது மழுங்க வச்சு வேறு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா சாப்பிட்ருவீங்களா அப்படின்னு கேட்டால் பதில் இருக்காது. ஸோ இட்ஸ் அப் டு யூ ஃபெமினன். ஐ எம் நாட் கோயிங் தேர், பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஹீ இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஃபாதர் ஆஃப் சூட்ஸ். he will tell you the truth. மறைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக மறைக்க போகிறதில்ல. whether this masculine is trustworthy spirits, whether the feminine can trust. பிரபஞ்சம் என்ன கழுவுறாங்க, இன்னொரு தடவை இந்த கேள்வி கேட்டேன்னா உன்னை நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்றாங்க. ஸோ மெஜிஷியன், he is manifesting or he is going to manipulate you. let's see. இந்த ஒரு கார்டு தான் உங்களோட விளக்கம். இதுக்கு மேலே இந்த ரீடிங் பண்ணால் he made a decision. he made a decision. he is manifesting you. he wants the 6 of cups. இது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான் ஃபெமினன். நான் வந்து இதில் நோ கமெண்ட்ஸ், ஜீரோ கமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் பெயின். யூ ஆர் த ஒன் வென் த்ரூ திஸ் ட்ராமா. இது நான் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு கேவலமான எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே போடான்னு போயிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் வலையை விரிச்சேன் விழுந்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது. ஸோ இதை பண்ணிவிட்டு ஏதாவது வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ அதே கண்டினியூ பண்ணு அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருங்க. இட்ஸ் அப் டு யூ. திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். நீங்கள் இப்போ வாக்கவே பண்ணிட்டீங்க, அந்த எனர்ஜியில் இருக்கீங்க. யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஹாப்பினஸ். யூ ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் அபண்டன்ஸ். ஸோ உங்கள் ஹாப்பினஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குயின் ஆஃப் வான்ஸ், யூ ஆர் அட்ராக்டிங் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். பட் இந்த மேஸ்குலின் திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர முடியுமா அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் அ ப்ரைவேட் ரீடிங். ஸோ ஏன்னா ஒரு எனர்ஜியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த மேஸ்குலின் எனர்ஜி மேட் அ டெசிஷன் தட் யூ ஆர் த ஒன். இப்போ தே ஆர் மேனிஃபெஸ்டிங் யூ, தே வாண்ட் தேர் லவ் பேக் பிகாஸ் தே ஆர் மிஸ்ஸிங் திஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி. பட் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஞானம் இருந்ததுன்னா அதை வந்து மழுங்க வச்சுட்டாங்க, என்னை வந்து வலை விரிச்சாங்க, நான் வலையில் விழுந்துட்டேன் அப்படின்னா இன்னொரு தடவை வலை விரிப்பாங்க யாராவது, திரும்ப இவங்க வந்து வலையில் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு ரிப்பீட் த சைக்கிள். இப்போது உங்களுக்கு அறிவு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஹவு கேன் வி ட்ரஸ்ட் தட்? What is the guarantee? What is the warranty? This is done in January for sure. He slept with the karmic in January. Now he is saying that he loves you. We don't know what is going to happen in March. மார்ச்சில் வேறு யாராவது வரலாம். இல்லை நான் அவங்க தான் வந்து வலை விரிப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இவங்கள நான் அப்படி நினைக்கல, ஆனால் இவங்களும் எனக்கு வலை விரிச்சாங்க, விழுந்துட்டேன் அப்படின்னா நீ விழுந்துட்டே இரு அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். எனக்கு தெரிஞ்சு யூ ஆர் அட்ராக்டிங் எ வெரி ஜென்யூன் பர்சன். அதுதான் நான் பார்த்தது. பட் ஐம் நாட் ஷுர். இது வந்து உங்கள் டெசிஷன். ஐயோ, ஐ எம் நாட் கிவிங் எனி ஒப்பீனியன். காட் பிளஸ் யூ.